வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள். அது என்ன குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்னா, குரு பயிற்சி ஆல்ரெடி ஆயிருக்கு தெரியும். குரு இப்போ வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறி நிறைய பேருக்கு பாசிட்டிவாகவும் சில பேருக்கு சில இக்கட்டான பலன்களையும் கொடுத்துட்ருக்காரு. ஆல்ரெடி சனி வக்ரம் ஆயிருக்கிறாரு. சனி வக்ர பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், கீழே இருக்கும், நீங்கள் பாருங்கள், நம்ம சேனல்லே இருக்குது. இப்போ இந்த குரு சனியோடு சேர்ந்து ரேண்டமாக இந்த குருவும் வக்ரமாக இருக்கிறாரு. இந்த குருவுடைய வக்ரம் அப்படிங்கிறது என்னென்ன மாற்றங்களை வந்து கொண்டு வரப்போகுது? கண்டிப்பாக ரெட்ராகேட்டட் பிளானட், அதாவது வக்ரமான கிரகங்கள் மாறுபாடான முரண்பாடான பலன்களை கொடுக்கும். மாறுபாடு முரண்பாடு தானே தவிர அதை கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் பாசிட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு ராசிக்கும் தகுந்தபடி மாறுபடும். சூரியனுக்கு சரியாக 130லேருந்து 230 டிகிரிக்குள்ளே வரும்போது குரு வக்ரம் ஆகிறாரு. அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது அக்டோபர் 9, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் தோராயமாக ஒரு 3லேருந்து 4 மாதம் இந்த குரு வக்ரம் ஆகிறாரு. அதனால இந்த பயிற்சி பலன்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அந்த வரிசையில் நம்ம இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம். காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி மேஷம், செவ்வாயுடைய ராசி மேஷம். வேகம் விவேகம் ரெண்டுமே ஒரு சேர பெற்ற ராசி மேஷம். இந்த மேஷத்துக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பயிற்சி பலன்களில் இந்த குரு பயிற்சி வந்து மேஷத்துக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் குரு பயிற்சி, சனி வக்ர பயிற்சி எல்லாமே இருக்குது. நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. திரும்ப நீங்கள் பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கோங்க. இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது? பெக்யூலியராக இந்த மேஷராசிக்காரங்க என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க? அதுக்கான பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன். பரிகாரம் வீடியோவோட எண்டில் இருக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். மேஷத்துக்கு 2ல் குரு வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ 2ங்கிறது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். குடும்பப்பற்று, பணப்பற்று, இந்த ரெண்டுக்குமே அப்பாற்பட்ட கிரகம்ங்கிறது குரு. ஏன்னா ஒரு குரு எங்கேயுமே எடுத்துக்கோங்க, ஒரு ஆன்மீக குருமார்கள், ஒரு ப்ரீச்சர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பணத்தை பெருசுன்னு எடுக்க மாட்டாங்க. அப்போது 2ஆம் இடமான தனஸ்தானம் அப்படிங்கிறதே குருவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாத ஒரு இடம் தான். அங்கே நேர்கதியில் இருக்கும்போது குரு சில இன்னல்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏன்னா மேஷம் வந்து குடும்பத்தை நோக்கியே ஓடிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு வகையில் பார்க்க என்ன, ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்காக ஓடுறது தப்பான்னு நமக்கு தோணும். பட் நம்மளையே நம்ம இழந்து ஓடிட்டு இருப்போம். நமக்கு எதுவுமே இருக்காது, நம்மளே மறந்துடுவோம். குடும்பம், பணம், இந்த ரெண்டை சுற்றியுமே நம்ம மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு இருந்திருக்காது. அந்த குரு வந்து இப்போ வக்ரமாகும்போது ஒரு மாறுபாடான பலனை கொடுக்க போகிறாரு. ஸோ என்ன தான் இருந்தாலும், ஃபேமிலின்னு ஒன்று இருந்தாலும், அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த குரு வந்து இப்போதைக்கு கொடுக்க போகிறாரு. நீங்கள் திரும்பியும் அந்த குடும்பத்துக்கு தான் எல்லாம் செய்ய போகிறீங்க. பட் அந்த குடும்ப நபர்களால் உங்களை சரியாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறத இந்த குரு வக்ர பயிற்சி கொடுக்க போகுது. அட் த சேம் டைம் இதில் ஒரு விஷயம் நல்லதாக என்ன நடக்க போகுதுன்னா, நீங்கள் உங்களை கொஞ்சம் கேர் பண்ண போகிறீங்க. சரி, நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கரியரில் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, நம்ம ஹெல்த் இப்படி இருக்கேன், நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, நமக்குன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இந்த குரு கொஞ்சம் யோசிக்க வைப்பார். கொஞ்சம் அந்த குடும்பத்துலேருந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டை கொடுத்து உங்களை பற்றி யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அந்த வக்ர டிரான்சிட் தான் இந்த டிரான்சிட். அதே மாதிரி பண விஷயத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இவ்வளோ நாள் கொஞ்சம் லெத்தாஜிக்காக தான் இருந்திருப்பீங்க மணி மேட்டர்ஸில். ஏன்னா ரொம்பவே எண்ணி செலவு செய்யக்கூடிய நானே கையில் பணம் இருந்தாலே எடுத்து கொடுத்துட்றேன். 100 ரூபாயில் ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு மீதி 20 ரூபா பணம் இருந்தால் அந்த 20 ரூபாய்க்கு என்ன வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி மணி மேட்டர்ஸில் நான் ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கிறேன், செலவில் நான் ரொம்ப கவனம் செலுத்துறது இல்லை. இதுதான் உங்களுடைய நிலைமை குரு பயிற்சி ஆனதுலேருந்து. பட் இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு குட்டு வைக்கிற மாதிரி, பாரு உன் பணம் கொஞ்சம் சேமி, நீ செலவழிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அமௌண்ட்டை நீ சேர்த்து வை அப்படின்னு சொல்ல போகுது. அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. சரி, இந்த வக்ர குருவுடைய பார்வை 6, 8, 10ஆம் இடங்களில் விழுது. இதில் 9ஆம் பார்வை, அந்த 10ஆம் இடத்துல விழக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது விசேஷ பார்வை. மேஷத்துக்கு குரு ஆல்ரெடி நல்லவர். குரு எந்த இடத்துல இருந்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்த விருத்தி பண்ணுவார். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் அப்படிங்கிறத வந்து குரு விருத்தி பண்ணிட்டு தான் இருந்தார். பட் இப்போ தொழில், பிஸ்னஸ், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். என்ன ரீசன்னா, ஆல்ரெடி 2ஆம் இடத்துல பணத்தை பற்றின பாடத்தை குரு கற்றுக் கொடுக்குறாரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி பிஸ்னஸில் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பணம் அதிகமாக புழங்குற இடத்துல வேலை செய்கிறவங்களா நீங்கள், ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லை நீங்களே ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டில் வந்து வேலை செய்யலாம். ஏதோ ஒரு பணம் புழங்குற இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் பெயர் கலங்கப்படுறதுக்கான வழிமுறைகளை இந்த குரு செய்வார்.
நான் எந்த தப்புமே பண்ணல. என் வேலையில நான் கரெக்ட்டா தான் இருந்தேன். ஆனாலும் எனக்கு இந்த தேவையில்லாத பேரு அப்படிங்கிற ஒரு நிலைமைய பிசினஸ் பிளேஸ்ல இந்த குரு வந்து உண்டு பண்ணுவாரு. ஏன்னா வக்ர குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் பங்கப்படும். ரொம்ப இல்ல. பெருசா வித்தியாசம் இருக்காது. குருவுக்கும் வக்ர குருவுடைய அந்த பார்வைக்கும், ஆஸ்பெக்ட்டுக்கும். பட் சில விஷயம் கொஞ்சம் மைனஸ் ஆகும். ஸோ பிசினஸ் பிளேஸ்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பிசினஸ்ல கொஞ்சம் சுதாரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அடுத்து என்ன ஒரு கான்ஷியஸான டெசிஷன் எடுக்கலாம். இந்த 3 மாசமும் ஒரு பாடம் படிப்பீங்க. அதை வச்சு அந்த ஒரு February 2025க்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய மூவ்ஸ் எல்லாமே பிஸ்னஸில் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த 4 மாதம் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மந்த் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயம் 4 மாதம் கழித்து உங்களை ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை ஒரு ஃபினான்ஷியலாவோ உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்க போகுது. குருவுடைய 5ஆம் பார்வை 6ஆம் இடத்துல விழுறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் ஏகத்துக்கும் இருந்திருக்கும். ரொம்ப பாசிட்டிவான விஷயம் 6ஆம் இடத்துக்கு வக்ர குருவுடைய பார்வை விழுறது. ஏன்னா ஒரு ராசி முழுக்க முழுக்கவே கெட்டதாக இருக்காது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கடன் நிறையா வச்சுருக்கிறீங்களா? கடன் அடைக்க போகிறீங்க. நகையை நிறைய பேர் பேங்க்கில் ப்ளட்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருக்கிற நகை எல்லாமே பேங்க்குக்கு போயிருக்கும். நகையை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 4 மாதத்தில் அமையும். எங்கேருந்தோ பணம் வரும், டக்குன்னு நான் நகையை மீட்டேன், அந்த மாதிரியான கணக்கு. அட்லீஸ்ட் அந்த பேங்க்கில் உள்ள அந்த வட்டியவாது நீங்கள் நல்ல ஓரளவுக்கு கட்டிடுவீங்க. அதேமாதிரி வெளியில் கந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த ஒரு சுமையும் குறையும். வேறு ஏதோ ஒரு விஷயத்தை விற்றோ இல்லை கைமாற்றியோ அந்த வட்டியை உங்களால் அட்லீஸ்ட் குறைக்க முடியும். கடன் பிரச்சனையில் ரொம்ப நாளாக இருந்து கஷ்டப்படுற மேஷராசிக்காரங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறீங்க நிச்சயமாக. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இருக்குது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை சரியாக போகுது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கண்டிப்பாக அடிக்கடி தொண்டை கரகரங்கிறது, கோல்டு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குரு கொடுத்துட்டே இருப்பார். அடிக்கடி டென்டிஸ்ட்டையும் போயிருவீங்க. நிறைய பேர் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னாலையும் சோர் த்ரோட்டுன்னு சொல்லுவோம், தொண்டை கரகரப்பு, ஒரு மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த 4 மாதமாக அது கொஞ்சம் அதிகப்பட போகுது. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. பட் டான்சில்ஸ், சின்ன குழந்தைங்க மேஷத்தில் இருக்கிறீங்கன்னா டான்சில்ஸ் வர்றதுக்கு, தொண்டையில் சதை வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த குரல் வலை அப்படிங்கிற இடத்துல வந்து குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு, வக்ரமாகும் பட்சத்தில், அதுவும் 2ஆம் இடத்துல. சரி, அந்த குருவுடைய 7ஆம் பார்வை, அதாவது சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம், 180 டிகிரி ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது விழுறது 7ஆம் இடத்துல. அப்போ 7க்கு குரு பார்வை இருக்கும்போது உங்கள் பார்ட்னர் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நல்ல இம்ப்ரூவ் ஆச்சு, நல்ல லாபம் எடுத்தாங்க. இப்போ ஒரு சின்ன சுணக்கம், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வேலையில் வரப்போகுது. அதே மாதிரி நீங்களும் அவங்களும் அதிகமாக டைம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க வேலை காரணமாகவோ இல்லை உங்கள் வேலை காரணமாகவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அந்யோன்யம் கொஞ்சம் குறையாமல் பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ளே இருக்க விஷயங்களை தேர்ட் பர்சன்ஸ் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே மேஷராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்குது. மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி இன்னமுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ஆலமரம், அரசமரம், இது அடியில் விநாயகர் வந்து எல்லா ஊர்லேயுமே மேக்ஸிமம் இருப்பார். ஸோ இப்படி ஒரு விநாயகர் கோயில் உங்கள் ஊர்லேயோ உங்கள் தெருவுலையோ இருக்கும் பட்சத்தில் அந்த விநாயகர் கோயிலை ஒரு 11 முறை சுற்றி கும்பிட்றது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் இதை பண்ணுறது, வாரம் இந்த 4 மாதமுமே நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆலமரம், அரசமரம் இந்த 2க்குமே காரகத்துவம் குரு. ஆலங்குச்சி அப்படின்னா அது குரு தான். அப்போ ஆலங்குச்சியை உங்களோட பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் நல்லது. எப்படி கருங்காலி வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி ஆலமரத்தோட குச்சியை உங்கள் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. அதனால தான் ஆலங்குடிங்கிற ஊரில் குருஸ்தலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள், அன்றாடம் டே டு டே நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய ரெமெடிஸ் தான். இதுக்கு நீங்கள் ஒரு பைசா செலவழிக்க வேண்டிய தேவை இருக்காது. இந்த ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மேஷம். நன்றி, வணக்கம்.